அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட இந்த உடன்படிக்கையை குறித்து ஒரு ஆழமான ஒரு டெப்த்துக்குள்ள போகும்படி நமக்கு ஆண்டவர் உதவி செய்து கொண்டிருக்கிறார். இந்த உடன்படிக்கையை நம்ம அறிந்து கொள்றதன் மூலம் அநேக ஆசீர்வாதங்களை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில சுதந்திரித்துக் கொள்ள ஆரம்பித்திருக்கிறோம் சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நிச்சயமா என்னுடைய வாழ்க்கையில நான் அதை பார்க்கிறேன். ஒவ்வொரு நாளும் அந்த அறிவு நமக்கு வர வர அந்த தெய்வ குறித்த அறிவும் அவருடைய உடன்படிக்கை குறித்த அறிவும் நமக்கு பெருக பெருக நம்ம வாழ்க்கையில அந்த கிருபையும் சமாதானமும் பெருகுகிறதோ அந்த ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் உண்டான எல்லாம் நம்ம வாழ்க்கையில சும்மா நினைச்சாலே போதும் நமக்கு அது நடக்கிறதையும் இந்த நாட்கள்ல நான் பார்க்கிறேன். நிச்சயமா இத யாரெல்லாம் அத உண்மையா அந்த உடன்படிக்கைய நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் என்னோடு கூட பண்ணின உடன்படிக்கை இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் எனக்கு இருக்குதுன்னு சொல்லி யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் நிச்சயமா இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் கடந்து வருகிறதுங்கிறத நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க நான் நினைக்கிறேன். இன்னும் நம்ம அதாவது நானும் முடிக்கணும், இந்த கவனன்ட்டை முடிச்சுட்டு அடுத்த இதுக்கு போகணும்னா ஆவியானவர் விடவே இல்லை. ஒவ்வொரு கவனன்ட்டா நம்ம பைபிள்லயே எத்தனையோ கவனன்ட் இருக்கு, அது எப்படி இயேசுவின் ரத்தத்தின் மூலம் நமக்கு அந்த உடன்படிக்கை உறுதிப்படுத்தப்பட்டிருக்குதுன்னு சொல்லி ஆவியானவர் என்னோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறபடினால நிச்சயமா நான் உங்களை எல்லாரும் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்கறது என்னன்னா, அந்த கவனன்ட் குறித்த மெசேஜஸ் நீங்க கொஞ்சம் ரிப்பீட்டடா நீங்க கேட்க கேட்க நம்ம மைண்ட்ல அது ஆழமா பதியும், இருதயத்துல ஆழமா பதியும். சாதாரணமா நம்ம எல்லா பிளெஸிங்ஸையும் ஈஸியா நம்ம டேப் பண்ணிக்கிடக்கூடிய அளவுக்கு அந்த கவனன்ட்ல அவ்வளோ ஒரு பவர் இருக்கிறதுங்கிறத நம்ம அறிந்து கொள்ளலாம். அதனால கொஞ்சம் ரிப்பீட்டடா அந்த கவனன்ட் குறிச்ச மெசேஜஸ் நான் உங்களை ரெக்வெஸ்ட் பண்றது என்னன்னா, அதை திருப்பி நல்ல ரிப்பீட்டடா நீங்க கேட்கும்படி நான் வேண்டிக் கொள்றேன். ஏன்னா இத குறித்த அறிவு தான் நம்ம வாழ்க்கையில சமாதானம், கிருபை, ஆசீர்வாதம், சுகம் எல்லாமே இந்த கவனன்ட்குள்ள அடங்கி இருக்குது. அப்போ நம்ம அதை இயேசு கிறிஸ்து சொல்லும் போது அதை ரொம்ப சாதாரணமா சொல்லல, அவரா எவ்வளோ ஒரு டெப்த் டீப்பா அதை சொல்லிருக்க. இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புது உடன்படிக்கையின் ரத்தம். அவருடைய ரத்தத்தை கொடுத்து நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாருன்னா அதனுடைய பவர் என்ன அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு நாளும் ஆழமா நம்ம அறிய 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 பெரிய பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில நம்ம சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இந்த பூமிக்கு உப்பாய் உலகத்திற்கு வெளிச்சமாய் சாட்சிகளாய் நம்மை பார்க்கும்போது இவங்க மற்ற ஜனங்கள் கண்டு கொள்ளும்படியாய் கர்த்தர் பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில நிச்சயம் செய்வார். அப்போ இன்னைக்கு கூட நம்ம அந்த உடன்படிக்கை குறித்து பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன், ஒரு சில வசனங்கள் பார்க்க போகிறோம். அது நிச்சயமா நம்ம கண்களை திறக்கும். அது எப்படி நம்ம அதாவது இந்த ஜூம் முடிஞ்ச பிறகு கர்த்தருக்கு சுத்தமானால் ஒரு 5 minutes இந்த பிளெஸிங்ஸ நம்ம எப்படி ரிசீவ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிராக்டிக்கலா ஒரு சில காரியங்களை ஒரு 5 minutes நம்ம பாக்கணும்னு நான் யோசிச்சிருக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமான இந்த வாரம் நம்ம பார்ப்போம். ஏன்னா அது பிராக்டிக்கலா நம்ம பேசுறதுனால அதை வந்து ரெக்கார்டிங்ல போட முடியாது. அதனால இந்த ஜூம்ல வந்த எல்லாருக்குமே நம்ம வந்து அதை எப்படி ஆப்ரஹாம் பிளெஸிங்ஸ நம்ம அதை சுதந்திரித்து கொள்ள முடியும், அந்த கவனன்ட்டை நம்ம எப்படி வந்து நம்ம அதை பெற்றுக்கொள்ள முடியும், அந்த கவனன்ட்ல இருக்கிற பிளெஸிங்ஸ் ப்ராமிசஸ எப்படி நம்ம இன்ஹெரிட் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஒரு பிராக்டிக்கலா 1-2 விஷயங்களை வச்சு நம்ம பார்க்க போறோம். நிச்சயமா அது உங்களை இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் அது பிளஸ் பண்ணும். ஒருவேளை அதை குறித்து உங்களுக்கு எதுவும் தெரியணும் அப்படின்னா நீங்க வந்து என்னை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா நம்ம பர்சனலா கூட நான் அதை வந்து சொல்றதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன். இப்போ இந்த மெசேஜுக்கு நம்ம கடந்து போகலாம். இப்போ ஒரு ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். சங்கீதம் 37:11. Psalms 37:11. சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாய் இருப்பார்கள். இந்த வசனம் சொல்லுது, சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியா இருப்பார்கள். இதே வசனம் அது இங்கிலீஷ்ல ஒரு அந்த டிபிடி வெர்ஷன்லயும் இன்னொரு ஒரு வெர்ஷன்லயும் ரொம்ப அழகா கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நான் வாசிக்கிறேன். பட் த ஹம்பிள் இன் ஹார்ட் வில் இன்ஹெரிட் எவ்ரி ப்ராமிஸ் அண்ட் என்ஜாய் abundant பீஸ். அதாவது தாழ்மையுள்ள இருதயம் உள்ளவர்கள் ஒவ்வொரு ப்ராமிஸையும் அவங்க என்ன செய்வாங்களாம், இன்ஹெரிட் பண்ணுவாங்களாம், சுதந்திரித்துக் கொள்வாங்களாம், அபண்டன்ட் பீஸ அவங்க என்ஜாய் பண்ணுவாங்களாம். அப்போ
அந்த தாழ்மையுள்ள இருதயம் அப்படின்னா என்ன? அதாவது தேவன் சொல்றத மாத்திரமே நம்புறதுதான் தாழ்மையுள்ள இருதயம். நம்ம 1 பேதுரு 5 கூட நம்ம பார்க்கிறோம், தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ பெருமைனா என்ன? அவருடைய வார்த்தையை மீறி நம்ம உலகம் சொல்லுகிற காரியங்களை, உலக ஞானத்தை குறித்து நம்ம திங்க் பண்ணி, உலகத்துல இப்படி காரியம் இருக்கு, உலகத்துல இப்படி இருக்கு, இந்த ரிப்போர்ட் இப்படி சொல்லுதே, டாக்டர்ஸ் இதெல்லாம் சொல்றாங்களே, கூகுள் இத சொல்லுதே, அப்போ இந்த உலகத்துல ஒரு ரிசெஷன் வரும், ஒரு பஞ்சம் வரும்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தை குறித்து திங்க் பண்ணி அவருடைய வார்த்தையின் மேல நம்பிக்கை இல்லாமல் போகிறதுதான், அதுதான் என்னவா இருக்கு? பெருமையா இருக்கு. அப்போ இங்க சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை, பட் த ஹம்பிள் இன் ஹார்ட் வில் இன்ஹெரிட் எவ்ரி ப்ராமிஸ். நீங்க சயின்ஸ பார்க்க வேண்டாம், எந்த காரியத்தை, உலகத்தை குறித்து எந்த காரியத்தை நீங்க பார்க்க வேண்டாம். கர்த்தர் இத சொல்லி இருக்கிறாரு, அவர் என் கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு, அவருடைய வாக்குத்தத்தம் இப்படி இருக்குது, இதுதான் எனக்கு நடக்கும், இதுதான் என் வாழ்க்கையில நடக்கும்னு சொல்லி எப்பொழுது அவர் வார்த்தையின் மேல நம்ம உறுதியாய் நம்ம நம்பிக்கை வைக்கிறோமோ, அப்ப அந்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். எல்லா ப்ராமிஸையும் நம்ம என்ன செய்வோம்? இன்ஹெரிட் பண்ண ஆரம்பிப்போம். இதே வசனத்தை இன்னொரு டிரான்ஸ்லேஷன் ஃபார் டிரான்ஸ்லேட்டர்ஸ் அப்படிங்கிற அந்த வெர்ஷன்ல, பட் தோஸ் ஹூ ஆர் ஹம்பிள் will live safely in their land, they will happily enjoy living peacefully and having the other good things that Yahweh gives them. அதாவது ஹம்பிளா இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்களா? will live safely in their land. அப்போ அந்த தாழ்மையுள்ள இருதயம் எப்படி விசுவாசிக்கும்னு உதாரணத்துக்கு ஒரு வார்த்தை சொல்றேன்னு. அப்போ தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது? அவர் எப்படி நம்மை பாதுகாக்கிறார்? அப்போ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லைன்னா, அந்த வார்த்தைய அந்த ஹம்பிள் ஹார்ட் என்ன செய்யும்? அப்படியே விசுவாசிக்கும். அவர் எனக்காக உறங்காமலும் தூங்காமலும் என்னை பாதுகாக்கிறார்னா நான் எதுக்கு பயப்படணும் அப்படின்னு சொல்லி அந்த பயம் இல்லாத இடத்துக்குள்ள அந்த ஹம்பிள் ஹார்ட்டால மட்டும்தான் வர முடியுமே தவிர, அங்க அப்படி நடக்குது, இங்க இப்படி நடக்குது, இங்க திருடு இருக்கு, இங்க கொள்ளை நடக்கு, இங்க கொள்ளை நோய் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தை பார்க்கிறவர்களுக்கு என்ன இல்லைன்னா தாழ்மையின் இருதயம் இல்லை. அப்போ அதான் வார்த்தை அழகா சொல்லுது, பட் தோஸ் who are humble will live safely in their land, they will happily enjoy living peacefully. அவங்க எப்படி இருப்பாங்களாம்? ஹாப்பியா என்ஜாய் பண்ணி பீஸ்ஃபுல்லா அவங்க வாழ்வாங்களாம். and having the other good things that Yahweh gives. தேவன்ட்ட இருந்து வருகிற யெகோவா தேவன்ட்ட இருந்து வருகிற எல்லா நன்மைகளையும் அவர்கள் என்ன செய்வாங்களாம்? சுதந்திரித்துக் கொள்வாங்களாம். அப்ப இன்றைக்கு நாமே நம்ம என்ன செய்யணும்? ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம இருதயம் எப்படி இருக்கு? மேட்டிமையா இருக்குதா? பெருமையா இருக்குதா? அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோமா? வார்த்தையை தவிர மற்ற காரியங்களை விசுவாசித்துக் கொண்டிருக்கிறோமா? இன்றைக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை, ஆபிரகாமின் உடன்படிக்கையை குறித்து நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிற அந்த வேளையில, அந்த ஆசீர்வாதம் எனக்குரியது அப்படின்னு சொல்லி எப்போ நீங்க உங்களுக்குன்னு சொல்லி அதை பர்சனலைஸ் பண்ணி நீங்க விசுவாசிக்கிறீங்களோ, அந்த நிமிஷம் அந்த ஆசீர்வாதங்கள் உங்களை வந்து சேரும். இல்ல, ஏன் நிலைமை இப்படிதானே இருக்கு, என்னுடைய வருமானம் இப்படிதானே இருக்கு, என் குடும்பத்துல இவ்வளவுதானே இருக்கு, என் குடும்பத்துல இந்த கடன் இருக்கு அப்படின்னு சொல்லி உங்க நிலைமைய குறிச்சு நீங்க நினைத்தால் கூட அதுவுமே அங்க என்ன கிடையாது? தாழ்மை இல்லை. ஏன்னா உங்களை குறித்து நீங்க நினைக்கிறீங்க, அங்க தேவன் கொடுத்ததை குறித்து தேவன் உங்களுக்கு என்ன செய்து முடிச்சிருக்கிறார், தேவன் உங்க கூட என்ன உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாருன்னு எப்போ அதை நம்ம விசுவாசிக்க ஆரம்பிக்கிறோமோ அங்கதான் அங்க என்ன இருக்கு? ஹம்பிள் ஹார்ட் இருக்கு. அப்ப இன்னைக்கு தேவன் ஆவியானவர் நம்ம கூட இடைப்படுகிற ஒரு காரியம், நம்ம அப்படிப்பட்ட ஒரு ஹம்பிள் ஹார்ட், ட்ரூத்த அப்படியே ட்ரூத்தா நம்ம இருதயத்துல ஏற்றுக்கொள்றதுதான் நம்ம ப்ராமிசஸ இன்ஹெரிட் பண்றதுக்கு ஒரு அடையாளமா இருக்கும். அப்போ இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு இருதயம் நமக்கு வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் விரும்புகிறார். இன்னைக்கு இதை கேட்கிற ஒவ்வொருத்தரும், ஆண்டவரே அப்படிப்பட்ட இருதயமா என்னுடைய இருதயம் மாறட்டும்னு சொல்லி நீங்க ஜெபிப்பீங்கன்னா நிச்சயமா அந்த ட்ரூத்த அப்படியே பிலீவ் பண்றதுக்கு தேவன் உதவி செய்வார். ஏன் ஆபிரகாமுக்கு 100 வயசுல அவர் ட்ரஸ்ட் பண்ண முடிஞ்சதுன்னா ஏன் நம்மளால விசுவாசிக்க முடியாது? அவர் எதை விசுவாசித்தார்? வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். அப்போ நீங்க இன்னைக்கு உங்க சூழ்நிலைகளை பார்க்க தேவையில்லை, அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறாரு, அதனால அவர் சொன்னது நிறைவேறும் அப்படின்னு சொல்லி
எப்போ நீங்க உங்க ட்ரஸ்ட் 100% அவர் மேல நீங்க வைக்கிறீங்களோ அன்னைக்கு நீங்க உங்க வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். மாறா இன்னைக்கு எல்லாருமே நம்ம எதை பார்க்கிறோம்னா சூழ்நிலைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம், பெருமை உள்ளவர்களா இருக்கிறோம். டாக்டர்ஸ் ரிப்போர்ட், சிம்டம்ஸ், இன்னும் பினான்சியல் சிச்சுவேஷன், உங்க பிரச்சனை, இன்னும் என்னென்னலாம் பிரச்சனை இருக்கோ அது எல்லாத்தையும் திங்க் பண்ணி பெருமை உள்ளவர்களா இருக்கிறோமா அப்படிங்கிறத இன்றைக்கு நாமே என்ன செய்யணும், ஆராய்ந்து பார்க்கணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். இப்ப இன்னும் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1 18 இருந்து 20. 1 Corinthians chapter 1 verses 18 to 20. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. ஞானி எங்கே? வேதபாரகன் எங்கே? இப்பிரபஞ்ச தர்க்க சாஸ்திரி எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? அடுத்தது வாசித்துங்க. எப்படி எனில் தேவன் ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. இந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலனா இருக்கிறது. அப்போ இத நம்ம இந்த ஆங்கிள் நம்ம பார்த்தோம்னா அவர் சிலுவையில எதை முடித்திருக்கிறார். அப்ப சிலுவைக்கு அவர் போக வேண்டிய நோக்கம் என்ன? சிலுவையின் மூலம் நமக்கு கிடைச்சிருக்கிற பிளெஸிங்ஸ், அவருடைய கவனன்ட் எதெல்லாம் உறுதி பண்ணப்பட்டிருக்கு, கவனன்ட் ப்ராமிசஸ், இந்த உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்குதான். ஆனா அதை விசுவாசிக்கிற, அதை ஏற்றுக்கொள்ளுகிற ரட்சிக்கப்பட்ட நமக்கு அதுதான் எப்படி இருக்கு, தேவ பலனா இருக்குது. அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து, அப்போ இந்த உலகத்தின் ஞானம் அது ஒன்றுக்கும் உதவாது. இந்த உலகத்துல சயின்ஸ் 1008 சொல்லலாம், நீங்க பாக்குற கூகுள்ல நீங்க என்னெல்லாமோ சொல்லலாம், டாக்டர்ஸ் ரிப்போர்ட் சொல்லலாம், என்னவா இருந்தாலும் அந்த ஞானம் எல்லாம் என்ன செஞ்சிரும், அவருடைய சிலுவையின் உபதேசத்துக்கு முன்பாக அந்த ஞானம் எல்லாம் என்ன செஞ்சிருமா, அதை அழித்து போட்டு புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன். ஆக்சுவலா ஏசாயா 29:14 சொல்லப்பட்ட வார்த்தையை இங்க பவுல் கோட் பண்றார். ஞானி எங்கே? வேத பாரகன் எங்கே? இப்பிரபஞ்ச தர்க்க சாஸ்திரி எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? அப்போ இந்த உலகம் சொல்லும் இது சுகமாகவே ஆகாது, இந்த பிரச்சனை சரியாகவே ஆகாது, உங்க சூழ்நிலை மாறாது அப்படின்னு சொல்லி இந்த உலகம் சொல்லும். ஆனா தேவன் அதை பைத்தியமாக்கும்படிதான் சிலுவையில நமக்காக எல்லாவற்றையும் முடித்திருக்கிறார். இன்னும் நம்ம அதை ஆழமா போகும்போது நமக்கு நல்லா விளங்கும். எப்படி எனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில், அப்போ மனிதர்களுக்கு என்ன இருக்கு, அவங்க சுய ஞானத்தினால தேவனை என்ன செய்யல, அறியல. தேவனை அறியலன்னா அவருடைய வார்த்தையின் வல்லமையையும் அறியல, அவர் என்ன செய்து முடித்திருக்கிறாருங்கிறதையும் அறியல. அதனால பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிடுச்சு. ஒருவேளை இன்னைக்கு நம்ம பேசுறதெல்லாம் உலகத்துல கேட்கிறவங்களுக்கு அது எப்படி இருக்கும்னா பைத்தியமா தோணும். எப்படி இதெல்லாம் சாத்தியம், இவங்க இதெல்லாம் சொன்னா நடந்துருமா, இதெல்லாம் சிந்திச்சா நடந்துருமா, இதெல்லாம் இந்த ப்ராமிசஸ பிலீவ் பண்ணா இவங்களுக்கு இதெல்லாம் நடந்துருமா, இது எப்படி சாத்தியம், நடக்காதத பேசுறாங்களேன்னு சொல்லி உலகத்துக்கு ஒருவேளை நம்ம பேசுகிற காரியங்கள், நம்ம இருதயத்துல நம்ம தியானிக்கிற காரியங்கள் எல்லாமே பைத்தியமாய் தோணலாம். ஆனா அந்த பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினால மாத்திரம்தான் விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிட்டான். இதே வேர்சஸ் நான் டிபிடில வாசிக்கிறேன், ரொம்ப அழகா இருந்தது. First Corinthians chapter 1 verse 18. To preach the message of the cross seems like sheer nonsense to those who are on their way to destruction, but to us who are on our way to salvation, it is the mighty power of God released within us.
நமக்குள்ளே அந்த வல்லமை என்ன செய்தான், ரிலீஸ் பண்ணப்படுதான். யாருக்கு? சிலுவையை பற்றின உபதேசத்தை நம்புகிறவர்களுக்கு அந்த வல்லமை நமக்குள்ளே பலமாய் கிரியை செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்திருப்பா. இந்த வசனம் சொல்லுது, அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காங்க. The message of the cross becomes the ignition point where God's power becomes operative and actualized with the ability to convert, transform and save. Dharamic can be translated for he rather than the message is the power of God. அவர் தான் நமக்கு என்னவா இருக்கிறாரு? வல்லமையாய் இன்றைக்கு நமக்குள்ளே அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் நமக்குள்ளே இருந்து செயல்படுகிறதுனாலதான் அவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாவற்றையும் இன்றைக்கு நம்ம என்ன செய்யலாம்? ஈஸியாய் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அடுத்ததா சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, For it is written, I will dismantle the wisdom of the wise and I will invalidate the intelligence of the scholars. அதுக்கு கொடுத்திருக்கிற explanation, Paul uses the prophecy of Isaiah as a warning against leaning upon human wisdom to understand spiritual matters. அத பால் என்ன செய்யறாரு? வார்ன் பண்றாரு. ஸ்பிரிச்சுவல் மேட்டர்ஸ்க்கு நம்ம எதுல லீன் பண்ணக்கூடாதான், சார்ந்திருக்க கூடாதான், உலக ஞானத்தை சார்ந்திருக்க கூடாதான். எனக்கு தேவன் இத சொல்லிட்டாரு, அவர் வாக்குத்தத்தம் இததான் சொல்லுது, அதத்தான் நான் நம்புவேன்னு எப்போ அவரை சார்ந்து இருக்கிறோமோ அப்பதான் நம்ம அந்த ப்ராமிஸ என்ன செய்ய முடியும்? இன்ஹெரிட் பண்ண முடியும். மாறா இந்த உலகத்துல ஒரு காலு ஸ்பிரிச்சுவலா ஆண்டவர் வார்த்தையின் ஒரு மேல ஒரு கால் வச்சிருந்தோம்னா நிச்சயமா அந்த வாக்கு தத்தத்தை நம்ம என்ன செய்ய முடியாது? சுதந்திரிக்க முடியாது. அப்போ ட்ரூ விஸ்டம் கம்ஸ் ஃப்ரம் அபவ் அண்ட் இஸ் given by divine revelation to those who are teachable and humble before God. மறுபடியும் அந்த வார்த்தை அததான் சொல்லுது. ட்ரூ விஸ்டம் யாருக்கு கிடைக்குதான்? தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறவர்களுக்கு தான் அந்த ட்ரூ விஸ்டம். மற்றது எல்லாம் ஞானிகளுக்கு ஞானம் இருக்கான அந்த ஞானத்தை எல்லாம் தேவன் என்ன செய்கிறாராம்? அவமாக்கி போடுகிறாராம். அடுத்தது, so where is the wise philosopher who understands? Where is the expert scholar who comprehends? And where is the skilled debater of our time who could win a debate with God? Hasn't God demonstrated that the wisdom of this world system is utter foolishness? அப்ப இந்த உலகத்தின் ஞானம் எப்படி இருக்கு? பைத்தியமா இருக்கு. அட்டர் ஃபூலிஷ்னஸ்னு போட்டிருக்கு. அப்ப இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? இந்த உலகத்தின் ஞானத்தை சார்ந்து இருக்கிறோமா, அல்லது தேவனை மாத்திரமே சார்ந்து தாழ்மையுள்ள இருதயம் உள்ளவர்களா இருக்கிறோமா அப்படிங்கிறத இன்றைக்கு ஆவியானவர் நம்மை ஆராய்ந்து பார்க்க விரும்புகிறார். அப்போ அடுத்தது அந்த ஒரு வசனம் மட்டும் இதுல வாசிக்கிறேன். For in this wisdom God designed that all the world's wisdom would be insufficient to lead people to the discovery of himself. He took great delight in baffling the wisdom of the world by using the simplicity of preaching the story of the cross in order to save those who believe it. அப்போ இதுல என்ன போடப்பட்டிருக்குன்னா, simply the foolishness of preaching. However, it is not the act of preaching, but the content of what is preached that brings salvation to those who believe. அந்த salvation குள்ளேயே எல்லாமே அடங்கி இருக்கிறதுங்கிறத பார்க்கிறோம். salvation குள்ள சுகம் அடங்கி இருக்கிறது, salvation குள்ள ஆத்தும ரட்சிப்பு அடங்கி இருக்குது. ஏன்னா எல்லாமே எதுக்கு கீழே வருதுன்னா ஆப்ரஹாம் கவனன்ட் கீழே வருது. இதுக்கு உதாரணமா 2 வசனங்களை நம்ம பார்க்க போறோம். அது இன்னும் நமக்கு டீப்பரா புரியும். வாசிக்கலாம். லூக்கா 13:16. லூக் சாப்டர் 13 verse 16. இது சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்துவிட வேண்டியதில்லையா என்றார். இந்த வசனம் என்ன சொல்லுது? ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை நான் கட்டவிழ்ப்பது அவசியம் அல்லவா அப்படின்னு என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்து சொல்றாரு. இது ஆபிரகாமுக்கு கூட உடன்படிக்கை பண்ணி பல வருஷங்கள் கழித்து, பல 1000 வருஷங்கள் கழித்து அங்க இயேசு வந்த பிறகு அந்த 18 வருஷ கூனியா இருந்த அந்த ஸ்திரீக்காக தேவன் பேசுகிற ஒரு வார்த்தையா இருக்கு. அப்போ நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்க ஆபிரகாமின் பிள்ளைகள். அப்ப ஆபிரகாமின் பிள்ளைகள் வியாதியா இருப்பது, கட்டுகளுக்குள்ள இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. நீங்க அந்த உடன்படிக்கைக்கு கீழே தான் இருக்கிறீங்க. இதுதான் என்னது? சிலுவையை பற்றிய உபதேசம். சிலுவையில
இது சிலுவைக்கு போகிறதற்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்து அவ்வளவு உறுதியா இந்த காரியத்தை சொல்லியிருப்பாருன்னா, சிலுவையில இன்றைக்கு எல்லா சாபங்களையும் அவர் சுமந்ததுனால இன்றைக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றுக்கும் நம்ம சுதந்திரவாளிகளா இருக்கிறதுனால எவ்வளவு தூரம் சுகம் நமக்கு சொத்துரிமையாய் தேவன் கொடுத்திருக்கிறார். அப்ப ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, இவ ஆபிரகாமோட பிள்ளை, இவ எப்படி கட்டப்பட்டிருக்கலாம், இவ எப்படி சுகவீனமா இருக்கலாம். அப்ப இன்னைக்கு நம்ம, அதாவது இதுவரைக்கும் நம்ம சின்ன வயசுல இருந்து நிறைய காரியங்கள், வியாதி, ஒருவேளை எதையோ கொடுத்து ஆண்டவர் நம்மள படிப்பிக்கிறாரு அப்படிலாம் நினைக்கிறோம். நிச்சயமா கிடையாது. இந்த வசனத்தை நீங்க இன்னும் நல்லா தியானிச்சு பார்ப்பீங்கன்னா, வியாதி தேவனுடைய சித்தம் அல்ல. அப்போ அவருடைய சித்தம் அல்ல அப்படின்னா எவ்வளவு தூரத்துக்கு அங்கே சுகம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு உரிமையா இருக்கிறது. அப்ப என்னைக்கு நீங்க இத நல்லா புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அந்த பலவீனங்கள், சுகவீனங்களை நம்ம மேற்கொள்ள முடியும். நான் ஆபிரகாமுடைய பிள்ளை, ஏன் சரீரத்திலயோ எங்க குடும்பத்தினருடைய சரீரத்திலயோ பலவீனங்களோ சுகவீனங்களோ வர முடியாது அப்படின்னு சொல்லி அந்த கவனன்ட்ல நீங்க எப்படி ஒரு பைத்தியமாக நம்ம இதை என்ன செய்யணும், பிலீவ் பண்ணணும். ரட்சிக்கப்படுகிற நமக்கு அதுதான் தேவ பலனா இருக்கு. அப்போ நீங்க அப்படி பிலீவ் பண்ணி நீங்க அந்த வார்த்தைகளை பேசும்போது அதுக்கு மேல சத்ருவால உங்களை கட்ட முடியாது. உங்க வியாதிகளை நீங்களே ஈஸியா மேற்கொள்ள முடியும். அதுதான் இந்த காரியம் நமக்கு சொல்லி கொடுக்கிற உண்மையா இருக்கு. இதை நான் இங்கிலீஷ்ல திருப்பி வாசிக்கிறேன். இஃப் யூ டூ திஸ் ஃபார் யுவர் அனிமல்ஸ், வாட்ஸ் ராங் வித் அலோவிங் திஸ் beloved daughter of Abraham, who has been bound by Satan for 18 long years, to be united and set free on a Sabbath day? அப்ப அவருடைய இருதயம் என்ன, என் பிள்ளை வியாதியா இருக்கக்கூடாது, என் பிள்ளை கட்டப்பட்ட நிலைமையில இருக்கக்கூடாது. அதான் ஏசாயா 61 சொல்லப்பட்டிருக்க அந்த வார்த்தையை லூக்கா 4 இயேசு கிறிஸ்து அங்க தேவாலயத்துல அங்க வாசிக்கும் போது அததான் சொல்றாரு, கட்டப்பட்டிருக்கிறவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும். அதுக்குதான் அவர் வந்தாரு. அப்ப எந்த வகையில வியாதி தேவனுடைய சித்தமா இருக்க முடியும்? அப்ப இதுவும் ஆபிரகாமின் உடன்படிக்கையில இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு காரியமா இருக்குது. அப்ப இந்த கலாத்தியர் 3:29 நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள் ஆனால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்கு தத்தத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். அப்போ நீங்களும் நானும் இன்றைக்கு ஆவிக்குரிய ஆபிரகாமுடைய சந்ததிகளாய் நம்ம மாற்றப்பட்டிருக்கிறோம், அவருடைய ரத்தத்தின் மூலமாய், அவருடைய புது உடன்படிக்கையின் மூலமாய். அப்போ இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த சுகத்திற்கு சுதந்திரவாளிகளாய் நம்ம இருக்கிறோம். இந்த அறிவு நமக்கு முதல்ல வரணும். அப்படி ஒரு அறிவு வரும்போது நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தபடி, but the humble in heart will inherit every promise and enjoy abundant peace. அப்படி ஒரு அந்த அறிவு, அந்த தேவனை குறித்த அறிவு நம்ம இருதயத்துல அதை ஆழமா விசுவாசிக்கும் போதே நம்ம இருதயம் என்ன செய்யும், உலகத்துல எப்படி எது வேணாலும் நடந்தாலும் நம்ம இருதயம் சமாதானத்துல இருக்கு. ஏன்னா என் தேவன் என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். அப்படிங்கும் போதே நமக்கு அந்த சமாதானம் பெருக ஆரம்பிக்கும். அப்ப இன்னைக்கு நம்ம சமாதானம் இல்லாமல் தவிக்கிறதுக்கு ஒரு காரணம், இந்த உலகத்தையும் நம்புறோம், அவருடைய வார்த்தையும் நம்புறோம்னு சொல்லி ரெண்டு பக்கமும் நம்ம நிக்கிறதுனாலதான் நம்ம வாக்கு தத்தங்களை என்ன செய்ய முடியல, சுதந்திரிக்க முடியல. தேவன் இன்றைக்கு பிரத்யட்சமா நம்ம ஒவ்வொருத்தர் கூடயும் பேசுறாரு, ஹம்பிள் ஹார்ட். இல்ல ஆண்டவரே, நான் என்னைய தாழ்த்துறேன், உங்க வாக்கு தத்தத்தை மாத்திரம் நான் விசுவாசிக்கிறேன், நீங்க எனக்காக செய்வீங்க, நீங்க எனக்காக செஞ்சு முடிச்சிருக்கிறீங்க, நான் அதை நம்புறேன், அதை விசுவாசிக்கிறேன், நான் வேற எதையும் நம்ப போறது இல்லைங்கிற இடத்துக்கு நம்ம வரும்போது எல்லா ப்ராமிசஸையும் நம்ம ஈஸியா என்ன செய்ய முடியும், சுதந்திரிக்க முடியும். மேலும் லூக்கா 19:9, லூக் சாப்டர் 19:9. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இது சகைவை பார்த்து சொல்ற ஒரு காரியம். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறானே. அப்போ அவர் உலகத்துல இருக்கும் போதே அங்கே சகைவை பார்த்து, அந்த சகைவுக்கு இயேசுவை பார்க்கணும்னு ஒரு ஆசையில அங்க போய் அத்திமரத்துக்கு மேல இருக்கிறாரு. ஆண்டவர் கூப்பிடுறாரு. மத்தவங்க எல்லாரும் பாவிகள் கூட இவர் போறாரேன்னு முறுமுறுக்கிறாங்க. அப்போ அங்க சகைவு மனம் திரும்பி இயேசுவை விசுவாசித்து அங்க நிறைய காரியங்கள் அங்க சொல்றாரு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இவனும் ஆபிரகாமுக்கு பிள்ளையா இருக்கிறானே.
அப்போ இன்றைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளா இருக்கிறதுனால, இன்றைக்கு இயேசுவை விசுவாசிக்கிறதுனால நமக்கு பூரண ரட்சிப்பை அவர் சிலுவையில நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். ஏன்னா நம்ம எல்லாரும் யாரு? ஆபிரகாமின் பிள்ளைகள். அவரை விசுவாசிச்சதுனால இன்னைக்கு நம்ம என்னவாயிட்டோம்? அவர் பிள்ளைகள் ஆயிட்டோம். பூரண ரட்சிப்பு நமக்குரியதாய் மாறி இருக்கிறது. ஏசாயால கூட எனக்கு அந்த வசனத்தை ஞாபகம். பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் முன்காலத்தின் உறுதியாய் இருக்கும், கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம் அப்படின்னு ஒரு வசனம் உண்டு. அது ஏசாயா 33 நினைக்கிறேன், நீங்க வாசித்து பாருங்க. அப்ப பூரண ரட்சிப்பு, ஞானம், அறிவு, இது எல்லாம் எங்க இருக்கு? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்ப கர்த்தருக்கு பயப்படுறதுன்னா என்ன அப்படின்னா, அவருக்கு முன்னாடி பயந்து நடந்து அதெல்லாம் இல்ல, அவர் வார்த்தைய அப்படியே நம்புறது. அதுதான் என்னது? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? பூரண ரட்சிப்பு, ஞானம், அறிவு எல்லாம் நமக்குரிய உரிமை. ஆனா இன்னைக்கு நம்ம அப்படி இருக்கிறோமா? அப்படி நம்புறோமா? அப்படிங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். இப்போ இந்த உடன்படிக்கை குறித்து நம்ம பார்த்துட்டு ஒரு சின்ன விஷயத்த நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இப்ப நம்ம ஆதியாகமம் 12வது அதிகாரத்துல தேவன் நிறைய வாக்குத்தத்தங்களை அங்க ஆபிரகாமுக்கு கொடுக்கிறாரு. அங்க கொடுத்த பிறகு அங்க என்ன நடந்தது? ஒரு சின்ன விஷயத்த சொன்னா நிச்சயமா அந்த உடன்படிக்கைக்கு தேவன் எவ்வளவு உண்மை உள்ளவரா இருந்தார் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ளலாம். அதுல ஒரு ஆசீர்வாதம் வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுக்கிறார் ஆபிரகாமுக்கு. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். இப்படி ஒரு வாக்குத்தத்தத்தை அங்க ஆபிரகாமுக்கு தேவன் கொடுக்கிறார். அப்ப அங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அங்க ஆபிரகாம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனான். அங்க அந்த தேசத்துல பஞ்சம் உண்டாயிடுச்சு. அந்த 12வது அதிகாரத்திலே பின்பாக வருகிற அந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஆபிரகாம் எகிப்து தேசத்துல தங்கும்படி அங்க போறாரு. அங்கே வந்த பிறகு தன் மனைவி சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன், எகிப்தியர் உன்னை காணும் போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்ன கொன்னு போட்டு ஒன்ன உயிரோட வைப்பாங்க. அதனால உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கு, உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கு நீ உன்னை என் சகோதரி என்று சொல் அப்படின்னு சொல்லி அங்க ஆபிரகாம் சொல்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ அங்க எவ்வளவு தூரத்துக்கு ஆபிரகாமுக்கு ஒரு நம்பிக்கை இல்ல, தேவன் தன்னோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கிறார். ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலையில தான் அங்க ஆபிரகாம் இருக்கிற. சாரானால தன்னுடைய உயிருக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துருமோன்னு சொல்லி அங்க சாராயை தன்னுடைய சகோதரி, ஒருவேளை ஒரு விதத்துல சாராய் சகோதரியா இருந்தா கூட அங்க மனைவின்னு சொல்றத அங்க மறைக்கும்படி அங்க ஆபிரகாம் என்ன செய்யறாரு? அங்க சாராய் கிட்ட சொல்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ என்ன நடக்கு? அங்க எகிப்துல வந்தப்போ எகிப்தியர் அந்த ஸ்திரியை மிகுந்த அழகுள்ளவள் என்று கண்டார்கள். பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். அந்த ஸ்திரியை என்ன செஞ்சுட்டாங்க? சாராயை அரண்மனைக்கு கொண்டு போயிட்டாங்க. அவள் நிமித்தமா அந்த ராஜா என்ன செய்யறாரு? ஆபிரகாமுக்கு தயை பாராட்டுறாரு. ஆடு மாடு கழுத வேலைக்காரங்க வேலைக்காரிகள் கேளிகை கழுதைகள் ஒட்டகங்கள் எல்லாம் கிடைக்குது. ஆனால் ஒண்ணு நடக்குது. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராயின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகா வாதைகளால் பாதித்தார். அப்போ இது ஏன் நடக்குது அப்படின்னா, அதுக்கு முன்னாடிதான் தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு, உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். அப்போ அது என்ன அர்த்தம்? உனக்கு விரோதமா யார் எழும்பினாலும் அவங்கள நான் பார்த்து கொள்வேன்னு சொல்லி அங்க என்ன செய்யறாரு? தேவன் ஒரு வாக்குத்தத்தம், ஒரு ப்ராமிஸ் பண்றாரு அந்த ஆபிரகாம் கூட. அப்போ அந்த இடத்துல நடக்கிறது, இங்க ஆபிரகாமுக்கே நம்ப முடியல. அங்க சாராய் என்ன செய்யறாரு? தன்னுடைய சகோதரின்னு சொல்றாரு. ஆனா உடன்படிக்கை செய்தார், வாக்குத்தத்தம் கொடுத்தவர் அவர் உண்மை உள்ளவராய் இருந்து அங்க என்ன செய்யறாரு? பார்வோனுக்கு அங்கே பயத்தை கொண்டு வருகிறார். அப்ப அங்க அடுத்து அங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அது யாரு? ஆபிரகாமுடைய மனைவின். அப்பொழுது பார்வோன் ஆபிரகாமை அழைத்து, நீ எனக்கு ஏன் இப்படி செய்தாய்? இவள் உன் மனைவி என்று நீ எனக்கு அறிவியாமல் போனது என்ன அப்படின்னு சொல்லி அங்க சாராயம் என்ன செய்யறாரு? திருப்பி கொடுக்கிறாரு. இதே மாதிரிதான் அந்த அபிமலேக்கு கிட்டையும் நடக்கும் ஒரு காரியம். அப்போ அவர் ஒரு வாக்கு கொடுத்துட்டாரு. இன்னைக்கு நீங்க அததான் விசுவாசிக்கணும். உங்களை ஆசீர்வதிக்கிறவள ஆசீர்வதிக்க, சபிக்கிறவன சபிக்கணும். நம்ம மற்றவங்களை சபிக்க வேண்டியது நமக்கு வேலையே இல்லை. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் தான் சொல்றாரே தவிர நம்ம யாரையும் சபிக்க வேண்டியது நம்முடைய வேலை இல்லை.
அது தேவன் பார்த்துக் கொள்வார். நம்ம எல்லாரிடத்திலும் அன்பு செலுத்தும் போது, நம்ம கிறிஸ்துவுக்குள் தேவன் மன்னித்தது போல நம்ம எல்லாரையும் மன்னிக்கும் போது, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்று, சுதந்திரிக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து நீங்க என்ன செய்யணுமா, ஆசீர்வதிக்கணும்னு ஒரு வசனம் இருக்கு, எதிரொல இருக்கு. அப்போ நம்ம எதுக்காக நம்ம மற்றவங்களை ஆசீர்வதிக்கணுமா, நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும்னு சொல்லி. அப்போ இன்றைக்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆபிரகாமுக்கு கொடுத்த ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் இன்றைக்கு நமக்கு உரிமையா இருக்கிறதுனா நம்ம எவ்வளவு பீஸ்ஃபுல்லா நம்ம வாழலாம். இத விசுவாசிச்சீங்கன்னா நம்ம வாழ்க்கை, ஆபிரகாமின் அந்த உடன்படிக்கையில சுகம் அடங்கி இருக்கிறது, செல்வம் அடங்கி இருக்கிறது, செழிப்பு அடங்கி இருக்கிறது. எல்லாமே அந்த கவனன்ட் பிளெஸிங்ஸ்ல நமக்கு அது என்ன செய்து, சொத்துரிமையாய், பிறப்புரிமையாய், அந்த உயில் நமக்காக இயேசுனுடைய ரத்தத்தின் மூலம், மரணத்தின் மூலம் அந்த உயில் இன்றைக்கு நமக்காக அந்த ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இன்றைக்கு அதை எப்படி சுதந்திரித்துக் கொள்ளலாம் அப்படிங்கறதான் இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம். அப்போ இன்னைக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதம் சொல்லி நான் அதை எழுதிட்டு இருக்கிறேன். நம்ம குரூப்ல நான் ஷேர் பண்றேன். ஆபிரகாமுக்கு என்னென்னலாம் தேவன் ஆசீர்வாதங்கள் கொடுத்தார், அதை எப்படியெல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றினான்னு சொல்லி நான் எழுதிட்டு இருக்கிறேன். அதை ஃபுல்லா நான் எழுதி முடிச்ச பிறகு நம்ம குரூப்ல ஷேர் பண்றேன். நிச்சயமா அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாவற்றையும் நம்ம நிச்சயமா சுதந்திரித்து கொள்ள முடியும். அப்போ நீங்க அத விசுவாசிங்க, ஹம்பிள் ஹார்ட். ஆண்டவரே, இன்னைக்கு நம்ம ஜெபம் ஒன்னே ஒண்ணுதான், அந்த தாழ்மையின் இருதயம் எனக்கு வேணும். உங்களை மாத்திரம் நம்ப, உங்க வார்த்தையை மாத்திரம் நம்ப, எனக்கு அந்த தாழ்மையின் இருதயத்தை தாங்க. பரிசுத்த ஆவியானவரே, எனக்குள்ள இருந்து நீங்க கிரியை செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது நிச்சயமா தேவன் அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை நமக்கு தந்து அவருடைய வார்த்தையை மாத்திரம் விசுவாசித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வார். இப்போ நம்ம எப்படி நம்ம ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கலாம் நம்ம பார்க்க போறோம். முதலாவது கலாத்தியர் 3:7, கலேஷியன்ஸ் சாப்டர் 3 verse 7. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. அது இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா, அண்டர்ஸ்டாண்ட் தென் that those who have faith are children of Abraham. யாருக்கெல்லாம் விசுவாசம் இருக்கோ, அவருடைய வார்த்தையை குறித்து உங்களுக்கு விசுவாசம் இருக்கோ, நீங்க தான் ஆபிரகாமின் பிள்ளைகள். அப்போ the faith எதை அலைன் பண்ணுதுன்னா, அலைன்ஸ் believers with ஆபிரகாம்ஸ் faith. ஆபிரகாமின் அந்த விசுவாசத்தோடு நம்ம விசுவாசம் அது என்ன செய்து அலைன் ஆகி நம்ம அவருக்குரிய சந்ததியாய், ஆபிரகாமின் சந்ததியாராய் நம்ம என்ன செய்யறோம், மாறுறோம். அப்ப முதலாவது ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்றதுக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஃபெய்த் இன் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம். ஏன் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும்னா, கலாத்தியர் 3:29, கலேஷியன்ஸ் 3 verse 29. நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள் ஆனால் ஆபிரகாமின் சந்ததி, வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரர். அப்போ by being united with Christ through faith, Christians become part of Abraham's spiritual family. அப்போ இன்றைக்கு கிறிஸ்துவுடனே கூட நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், இணைக்கப்பட்டிருக்கிறோம். If you belong to Christ, நம்ம அவரை நம்ம சொந்தமா நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், அவர் நமக்கு இன்றைக்கு சொந்தமா இருக்கிறபடியினால நம்ம இன்றைக்கு யாரா இருக்கிறோம், ஆபிரகாமின் வித்தா இருக்கிறோம். அப்போ ஆபிரகாமின் வித்து அப்படின்னா, அந்த ஆபிரகாமுக்கு எப்ப கொடுத்த ப்ராமிஸ், கிறிஸ்து வந்த பிறகு அந்த 18 வருஷ கூனியை இயேசு சுகப்படுத்தும் போது சொல்றாரு, இவள் ஆபிரகாமின் குமாரத்தி. இன்றைக்கு கிறிஸ்து நமக்காக எல்லாவற்றையும் முடிச்சு அந்த உடன்படிக்கையை அவருடைய ரத்தத்தினால உறுதி பண்ணிட்டு போயிருக்கிறாருன்னா, இன்றைக்கு அது இன்னும் எவ்வளவு தூரம் அந்த கவனன்ட், அந்த ப்ராமிஸ் நமக்கு அது சுதந்திரமாய் நமக்கு இருக்கும் அப்படிங்கிறத நீங்க அறிந்து கொண்டீங்கன்னா மட்டும்தான் அந்த ஆசீர்வாதங்களை நம்ம சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அப்போ and heirs according to the promise. அப்போ if you belong to Christ, then you are Abraham's seed and heirs according to the promise. அதாவது நம்முடைய ரிலேஷன்ஷிப், கிறிஸ்துவ கூட இருக்கிற நம்முடைய உறவு, நம்ம என்னதை ஷேர் பண்றோம்னா, ஆபிரகாம் கூட இருக்கிற அந்த கவனன்டல் பிளெஸிங்ஸ நம்ம என்ன செய்யறோம், ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறோம்.
கிறிஸ்துவோடு கூட நம்ம ஒன்றாக்கப்பட்டது நிமித்தம், கிறிஸ்துவினுடையவர்களாய் நம்ம மாற்றப்பட்டது நிமித்தம், ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களுக்கும் நம்ம என்ன செய்யறோம்? அந்த கவனத்தை ஷேர் பண்ணக்கூடிய அளவுக்கு நமக்கு தேவன் என்ன செய்திருக்கிறார்? அந்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி இருக்கிறார். அடுத்ததா ரோமர் 4:13, ரோமன்ஸ் சாப்டர் 4:13. அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. இது மறுபடியும் சொல்றது என்னன்னா, உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. இது நம்ம நிறைய நேரம் பார்த்திருக்கிறோம். உலகத்தை, ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தமே என்னன்னா, உலகத்தை சுதந்தரிப்பான். இன்றைக்கு ஆபிரகாம் உலகத்தை சுதந்தரிக்க முடியும்னா, இன்றைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் அதே ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரவாளியா இருக்கிறோம்னா நம்மளும் நிச்சயமா என்ன செய்ய முடியும்? சுதந்திரிக்க முடியும். அதுதான் சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். Those who are humble in heart will inherit every promise. ஆபிரகாமை போல அந்த விசுவாசத்துல நம்ம தாழ்மையாய் அவருடைய வார்த்தையை மாத்திரம் நம்ம நம்பி இருந்தோம்னா நிச்சயமாய் அந்த ஆசீர்வாதங்களை நம்ம சுதந்திரிக்க முடியும். அந்த வாக்கு தத்தம் ஆபிரகாமுக்கோ அவன் சந்ததிக்கோ நியாய பிரமாணத்தின் மூலம் வரல. மோசையின் காலத்துல கொடுக்கப்பட்ட அந்த நியாயப்பிரமாணம், ஏகப்பட்ட கட்டளைகளை கொண்ட நியாயப்பிரமாணத்தினால ஆபிரகாமுக்கு அந்த ஆசீர்வாதத்தை அவன் சுதந்திரிக்கல. விசுவாசத்தின் மூலம் அவன் சுதந்திரித்து கொண்டான். அப்போ இது இங்கிலீஷ்ல நான் வாசிக்கிறேன். The promises to Abraham are not based on the law but on the righteousness that comes by faith. விசுவாசத்தினால இன்றைக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? அந்த நீதியை சுதந்திரித்து இருக்கிறோம். நியாயப்பிரமாணத்தினால அது என்ன செய்யல? சுதந்திரிக்கப்படல. அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் விசுவாசிப்பதன் மூலம் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை நம்ம சுதந்திரித்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத மறுபடியும் நம்ம பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் ஃபெய்த் இன் ஜீசஸ் கிரைஸ்ட், அடுத்தது யூனியன் வித் கிரைஸ்ட். இது என்னன்னா ஜஸ்டிபிகேஷன் பை ஃபெய்த். அப்போ இட் வாஸ், அதாவது ஆபிரகாமும் அவருடைய சந்ததிகளும் எந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கிற காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க, அவங்க அதை விசுவாசத்தினால பெற்றுக்கொண்டாங்கன்னா இன்றைக்கு நீங்களும் நானும் ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறபடினால அதை விசுவாசத்தினால நம்ம என்ன செய்ய முடியும்? சுதந்திரித்து கொள்ள முடியும். இப்ப ரோமர் 4:16-24, ரோமன்ஸ் சாப்டர் 4 verses 16 to 24. ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாகிறதா இருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாக்கிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, நம் எல்லாருக்கும் தகப்பனாக்கிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமா இருக்கும்படிக்கு அப்படி வருகிறது. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தோம் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டு இருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். இந்த வசனம் இதை வாசிக்கும் போது, அதாவது இவ்வளவு நாள் நம்ம திரும்ப திரும்ப பார்த்ததுனால எல்லாருக்கும் விளங்கியிருக்கும் நம்புறேன். இருந்தாலும் நம்ம திருப்பி இதை பார்க்கும் போது ஆவியானவர் சில காரியங்களை நமக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறார். அப்போ ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாகிறதா இருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. அப்போ சுதந்திரம் எப்படி கிடைக்குதுன்னா கிருபையினால கிடைக்குது, விசுவாசத்தின் மூலம். அப்ப ஆபிரகாமினுடைய சுதந்திரம்
நமக்கு எப்படி வருது? கிருபையினால வருது, விசுவாசத்தின் மூலமாய். இது நியாயப்பிரமாணத்தை சேர்ந்த சந்ததியாருக்கு இல்ல மாத்திரம் அல்ல, நம் எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமா இருக்கும்படி அப்படி வருகிறது. அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம் அப்படின்னா, அந்த விசுவாசிக்கிற எல்லா சந்ததிக்கும் அந்த வாக்குத்தத்தம் எப்படி இருக்கு? நிச்சயமா இருக்கிறது. இது இனிமேதான் அது ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதி இருக்கிறபடி அவன் என்ன செய்யறான்? அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவரமா இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். அவன் எப்படி விசுவாசிச்சான்? அவன் எப்படி விசுவாசிக்கிறான்? மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவர், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிற தேவன் அப்படின்னு சொல்லி விசுவாசித்து நம் எல்லாருக்கும் அவன் என்ன செஞ்சானா? தகப்பனானானா. இன்னைக்கு நம்ம எப்படி விசுவாசிக்கிறோம்? மரித்த காரியங்களை உயிர்ப்பிக்கிற தேவன் நம்ம விசுவாசிக்கிறோமா? ஒருவேளை நம்ம உறுப்புகள் மரித்து போன நிலைமையில இருக்கலாம், இல்ல நம்ம குடும்பத்தின் காரியங்கள் இதெல்லாம் இப்படியே கிடக்குது, இது மரித்து போன நிலைமையில இருக்குதுன்னு சொல்லி நம்ம நினைச்சு கொண்டிருக்கலாம். ஆனா நம்ம தேவன் யாரா? மரித்தவைகளை உயிர்ப்பிக்கிற தேவன், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிற தேவன். அதுதான் ஆபிரகாமின் விசுவாசமா இருந்தது. இன்னைக்கு நீங்களும் நானும் ஆபிரகாமின் பிள்ளைகளா இருந்தா இந்த விசுவாசம் நமக்கு வேணும். மரித்தவைகளை உயிர்ப்பிக்கிற தேவன் என்னுடைய தேவன், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிற தேவன் என்னுடைய தேவன் சொல்லி நம்ம விசுவாசிப்போம் அப்படின்னா அந்த காரியங்கள் நிச்சயமாய் அது உயிர் பெற்று எழும்பும், இல்லாத காரியங்கள் நிச்சயமாய் உண்டாகும். அடுத்ததா நம்ம பார்க்கும்போது, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும், நம்புறதுக்கு ஏதுவே இல்லை. இப்ப உங்க சூழ்நிலையே அப்படிதான். இதெல்லாம் எப்படி நடக்கும்னு சொல்லி உங்களுக்கு நம்புகிறதற்கு ஏதுவே இல்லாம இருக்கலாம். ஆனா அங்க நம்ம அப்பா எப்படி இருந்தார்? நம்ம தகப்பன் ஆபிரகாம் எப்படி இருந்தாராம்? நம்பிக்கையோட விசுவாசித்தாராம். அப்ப இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? அந்த ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் நம்ம சொல்றோம். ஆனா இன்னைக்கு நம்ம நம்பிக்கையும் விசுவாசமே எப்படி இருக்கு? ஒருவேளை ஆபிரகாமுக்கு முந்தின காலங்கள்ல விசுவாசத்துல கொஞ்சம் ஒரு ஆசோலேஷன் இருந்தா கூட, அந்த கடைசி நாட்கள் அவர் ஆண்டவர் வெளியில கூட்டிட்டு போய் காட்டுறாரு, உன் நட்சத்திரங்களை பாரு, கடற்கரை மணலத்தனையா உன் சந்ததி பெருகுன்னு சொல்றாரு. அப்போ ஆபிரகாம் தன்னுடைய மைண்ட்ல இருக்கிற பிக்சர் அவர் என்ன செய்யறாரு? மாத்துறாரு. இல்ல, ஏன் சந்ததி இப்படி இருக்கும்? ஆண்டவர் சொல்லிருக்க, நட்சத்திரங்களை எண்ண முடியாத அளவுக்கு என் சந்ததி பெருகும். அப்போ ஒவ்வொரு நேரமும் அவருக்கு டவுட் வரும்போது அவர் என்ன செய்யறாரு? இல்ல, எனக்கு சந்ததி இப்படி இருக்கும்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. அவர் உண்மையுள்ளவர், அவர் அதை செய்து முடிப்பாருன்னு சொல்லி அதுதான் அடுத்த வசனம் சொல்லுது, அவன் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனா இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். கன்சிடரே பண்ணல. அப்ப இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? எத்தனை காரியங்களை கன்சிடர் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். இது இப்படி இருக்குது, அது அப்படி இருக்கு, இது எப்படி நடக்கும், அது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி வார்த்தையை தவிர மற்ற எல்லா காரியங்களையும் நம்ம என்ன செய்யறோம்? விசுவாசித்து கொண்டிருக்கோம். ஆனா இங்க ஆபிரகாம் எப்படி இருக்கிறாரு? விசுவாசத்துல பலவீனமா இருக்கவில்லை. இன்னைக்கு நம்ம ஜோமனோம், நம்ம ஆபிரகாமின் பிள்ளைகள். அப்ப நம்முடைய விசுவாசமும் அப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் தேவனுடைய விருப்பமா இருக்காங்க. விசுவாசத்துல பலவீனமா இருக்கவில்லை. என் சரீரம் எப்படி இருந்தானே, சாராளுடைய கர்ப்பம் எப்படி இருந்தானே, அவர் மரித்தவைகளை உயிர்ப்பிக்கிற தேவன். என்னுடைய சரீரத்தையும் சாராளுடைய கர்ப்பத்தையும் உயிர்ப்பிக்கிற தேவன் அவர் அப்படிங்கிறத வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர்ங்கிறத அவர் ஆழமாய் விசுவாசித்ததுனால அங்க சாராளுடைய கர்ப்பம் உயிர்ப்பிக்கப்படுது, சாப்ராமுடைய சரீரம் உயிர்ப்பிக்கப்படுகிறது. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிற தேவன் அங்க ஆபிரகாமுக்கு ஒரு பிள்ளைய 100 வயதுல அவர் கொடுக்கிறத பார்க்கிறோம். அடுத்த வாசனம் நம்ம பார்க்கும்போது, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவ்விசுவாசமாய் சந்தேகப்படாமல். இன்னைக்கு எத்தனை இடத்துல நமக்கு டவுட்ஸ் வருது. இது நடக்குமா, அது நடக்குமா, இந்த வாக்குத்தத்தம் இருக்கு, ஆனா இன்னும் தாமதமாகுது, ஏன் நடக்கல? ஆனா அங்க 100 வயசுல நமக்கு தகப்பன் ஆபிரகாம் விசுவாசிக்கிறாருன்னா அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? ஆபிரகாமுக்கு பிள்ளைகள்
இந்த விசுவாசம் நமக்கு வேணும். இன்றைக்கு இந்த விசுவாசத்தை பெற்றுக்கொண்டு நம்ம வாழ்க்கையில நம்ம நம்ம அதாவது இழந்த காரியங்களை பெற்றுக்கொள்ள போகிறோம், இல்லாத காரியங்களையும் நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன செய்வோம், பெற்றுக்கொள்ள போகிறோம். அப்போ தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவ்விசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி, அப்ப இன்னைக்கு அந்த அஷூரன்ஸ் நமக்கு இருக்கு. அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், எனக்கு ஆபிரகாமின் உடன்படிக்கை எனக்கு இருக்கு. அந்த ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களுக்கு சுதந்திரவாளியா நான் இருக்கிறேன். இதுதான் எனக்கு நடக்கும். இந்த சுகம் எனக்கு ஆபிரகாமின் உடன்படிக்கையின் கீழே சுகம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த சுகத்தை நான் சுதந்திரித்துக் கொள்கிறேன். இப்ப எப்படி முழு நிச்சயமாய் நம்பி தேவனை நம்ம மகிமை, அந்த ஆபிரகாம் என்ன செய்யறாரா, அங்க சூழ்நிலையே பார்க்கல, அவர் நிறைவேற்ற வல்லவர் அப்படின்னு சொல்லி முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி, அங்க தேவன் அவர் என்ன செய்யறாரு, மகிமைப்படுத்த ஆரம்பிக்கிறார். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், சூழ்நிலையை பார்த்து பல நேரங்கள்ல புலம்பிட்டே இருக்கிறோமே தவிர அங்க தேவனை மகிமைப்படுத்துற இடத்துக்கு இன்னும் நம்ம என்ன செய்யல, வரல. அவரு துதிச்சுட்டே இருக்கிறாரு, விசுவாசத்தில் மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான், ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அதுதான் விசுவாசம் தான் ஆபிரகாமுக்கு நீதியா எண்ணப்படுது. இன்றைக்கு நமக்கும் விசுவாசம் தான், விசுவாசத்தின் மூலம் தான் நம்ம என்ன செய்யறோம், நீதியை பெற்றிருக்கிறோம். அப்போ அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்கு மாத்திரம் அல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நமக்காகவும் தேவன் அந்த வார்த்தை என்ன செய்திருக்கிறார், எழுதி இருக்கிறார். ஏன்னா விசுவாசத்தின் மூலம்தான் நம்ம என்ன செய்ய முடியும், ஆபிரகாம் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அப்போ நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே செய்யப்படும். எப்படி செய்யப்படும், அவரை விசுவாசிச்சோம்னா என்னென்ன காரியங்களை ஆபிரகாம் சுதந்திரித்தாரோ, ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தங்கள் கொடுத்து சுதந்திரித்தாரோ, அது எல்லாம் என்ன செய்யப்படும், நமக்கும். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். எது, விசுவாசத்தினால நீதி உண்டாயிருக்கு. அந்த விசுவாசத்தின் மூலம் நம்ம என்ன செய்ய முடியும், ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் அப்படிங்கிறது. அதற்காகத்தான் அந்த வார்த்தை என்ன செய்யறதுக்கு எழுதப்பட்டிருக்கு. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். இவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்களை இன்றைக்கு நம்ம என்ன செய்யறோம், விசுவாசத்தின் மூலம் சுதந்திரிக்கிறவர்களாய் நம்ம இருக்கிறோம். அப்போ ஜஸ்டிபிகேஷன் பை ஃபெய்த், அவருடைய அந்த விசுவாசத்தின் மூலம் நீதியை பெற்றுக் கொள்கிறதுனால நம்ம ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை என்ன செய்யறோம், சுதந்திரித்துக் கொள்கிறோம். அடுத்ததான் விசுவாசத்தின் மூலம் பரிசுத்த ஆவியானவரை நம்ம பெற்றுக் கொள்கிறோம். கலாத்தியர் 3:14, Galatians chapter 3 verse 14. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் பிரஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம், இது நம்ம தான் திருப்பி நம்ம இந்த வசனத்தை, ஏன் நான் திருப்பி இதெல்லாம் நான் சொல்றேன் அப்படின்னா, இது நம்ம இருதயத்துல ஆழமா நம்ம பதியும் போதுதான் இதை நம்ம சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. எப்படி ஆயிற்று, அதுக்கு முந்தின வசனம், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். அப்போ இன்றைக்கு சாபம் என்ன செய்யாது, நமக்கு கிடையாது. விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் மேல சாபம் இருக்க முடியாது. ஒரு நாள் கூட மறந்து போய் கூட என்ன சாபமோ என் குடும்பத்துல இது தொடர்ந்து வருது சொல்லாதீங்க, நமக்கு கிடையாது. கிறிஸ்து சிலுவையில முடிச்சிட்டாரு. என்னுடைய சாபங்கள், பரம்பரை சாபங்கள், எல்லா பரம்பரை வியாதிகள் எல்லாம் முறியடிக்கப்பட்டுருச்சு, சிலுவையில அவர் முறித்து விட்டாருன்னு சொல்லி அந்த விசுவாசம் தான் அந்த சாபங்களை முறியடிக்குமே தவிர வேற எந்த காரியங்களும் முறியடிக்க முடியாது. அப்ப அவர் எனக்காக சாபமாயிட்டாரு. எனக்கு வர வேண்டிய சாபங்களை அவர் சுமந்தபடியினால எனக்கு இன்றைக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் மாத்திரம்தான் எனக்கு சுதந்திரமா இருக்கிறதே தவிர சாபம் எனக்கு கிடையாது. அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம என்ன செய்யணும், வரணும். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் புறஜாதிகளாகிய நமக்கு வரும்படியாகவும்
இதெல்லாம் அதனாலதான் அவர் கிறிஸ்து என்ன செய்யறாரு, சாபமாகிறாரு. இப்ப ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் இது இங்கிலீஷ்ல நான் வாசிக்கிறேன். He redeemed us in order that the blessing given to Abraham might come to the Gentiles through Christ Jesus, so that by faith we might receive the promise of the Spirit. ஏன் ஆவியானவர் இந்த இடத்துல நமக்கு கொடுக்கப்படுறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ஹோலி ஸ்பிரிட் வந்து ஒரு சீல், ஒரு முத்திரையாய், ஒரு கேரண்டியரா அதை என்ன செய்யறாரு, கொடுக்கப்படுறாரு நமக்காக. ஏன்னா அந்த புது உடன்படிக்கைக்கு ஒரு முத்திரையா, ஒரு கேரண்டியரா அவர் என்ன செய்யறாரு, நமக்காக கொடுக்கப்படுறாரு. ஏன்னா அந்த ஆபிரகாமினுடைய வாக்கு தத்தங்களுக்கு நிறைவேறுதலாகும். அந்த எக்ஸ்பான்ஷன், ஆபிரகாமின் வாக்கு தத்தம் நமக்கு வரைக்கும் அங்க என்ன செய்து அது நீடிக்குது. அது சுதந்திரவாளியா நம்ம மாறணுங்கிறதுக்காகத்தான் அங்க பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுறாரு. இப்ப எபேசியர் 1:13-14, Ephesians chapter 1 verses 13-14. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். அங்க பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நம்ம முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். அவர் என்ன செஞ்சிட்டார், சீலா நமக்குள்ள என்ன செஞ்சிட்டார், வந்துட்டார். ஏன்னா ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் அவ்வளவுத்தையும் சுதந்திரிக்கிறதுக்கு அவர் ஒரு சீலா நமக்குள்ள இருக்கிறாரு, கேரண்டியரா இருக்கிறாரு. அப்போ இது எல்லாம் எதுக்காகனா, அந்த ஆபிரகாமினுடைய அந்த கவனன்ட் இன்னைக்கு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகி நம்ம சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் அங்கே நமக்காக என்ன செய்யறாரு, ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அப்போ இந்த இடத்துல இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கணும்னா, நம்ம அந்த ரோமர் 4:16-17 பார்த்தபடியே அங்க வந்து நம்ம என்ன செய்யறோம், ஹேஸ் அக்கார்டிங் டு த ப்ராமிஸ், அவருக்கு சுதந்திரவாளிகளாய், விசுவாசத்தினால நம்ம சுதந்திரவாளிகளாய் இருக்கிறபடியினால நம்ம நிறைய காரியங்களை பார்த்தோம். அதாவது ஃபெய்த் இன் ஜீசஸ் கிரைஸ்ட், யூனியன் வித் கிரைஸ்ட், ஜஸ்டிபிகேஷன் பை ஃபெய்த், அடுத்து ரிசீவிங் த ஹோலி ஸ்பிரிட், ஹேர்ஸ் அக்கார்டிங் டு த ப்ராமிஸ், அதாவது சுதந்திரவாளி பிள்ளைகளாய் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், விசுவாசத்தினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளாய் மாற்றப்பட்டிருக்கிறபடியினால நம்ம ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை நம்ம என்ன செய்யறோம், சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். அப்போ இதுல கடைசியா அதுல இன்னும் நான் அதை டீப்பா போகணும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வசனத்தை சொல்லி நான் இன்றைக்கு முடிக்கிறேன். ஆனா அந்த வசனத்துக்குள்ள போகும்போதே நிறைய வெளிப்பாடுகள் கிடைக்கும். நெக்ஸ்ட் வீக் அதை பார்ப்போம். God's faithfulness to his promises, 2 Corinthians chapter 1 verse 20. எங்களால் தேவனுக்கு மகிமையுண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அப்போ இது இங்கிலீஷ்ல டிபிடி வெர்ஷன்ல ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. For all of God's promises find their yes of fulfillment in him, and as his yes and our amen ascend to God, we bring him glory. எல்லா வாக்குத்தத்தங்களும் நம்ம கவனன்ட் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஆனா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை வாக்குத்தத்தங்களும், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆமன இருக்குதான். எஸ் இன் ஜீசஸ் கிரைஸ்ட். அதாவது நம்முடைய ஏமன், மறுபடியும் நம்ம அக்னாலேஜ் பண்ற அந்த ஏமன் வந்து எப்படி இருக்குதான், அங்க தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி போகுதான். அப்ப எஸ் அண்ட் ஏமன் இருக்கும்போது அந்த வாக்குத்தத்தங்கள் நிச்சயமாய் நிறைவேறும். ஒரு வாக்குத்தத்தம் கூட நமக்கு நிறைவேறாமல் இருக்காது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவுக்குள் அத்தனை வாக்குத்தத்தங்களும் ஆம் என்று இருக்கிறதா. அவருக்குள்ள ஆமன இருக்குன்னா அப்ப எந்த வாக்குத்தத்தத்தை நம்ம சுதந்திரிக்க முடியாம இருக்கும். இன்னைக்கு நீங்க வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற எந்த ஒரு வாக்குத்தத்தத்தை குறித்தும் நீங்க என்ன செய்ய வேண்டாம், அவிசுவாசமாய் சந்தேகப்பட தேவையில்லை. தேவன் நிச்சயமாய் அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் நமக்காக அவர் என்ன செய்வாரு, நிறைவேற்றி கொடுப்பார். ஏன்னா அதுக்காக தான் அவர் அவ்வளோ பெரிய விலைக்கரையை கொடுத்து சிலுவைக்கு போன காரணமே அதுதான். இன்றைக்கு நம்ம பரிசுத்தவான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம், நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். இவ்வளோ பெரிய ஒரு விலைக்கிரயத்தை கொடுத்து தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் கொடுத்து அந்த உடன்படிக்கை அவர் உறுதிப்படுத்தி இருக்கிறாருன்னா அவருடைய வாக்கு தத்தத்துக்கு அவர் எவ்வளவு உண்மை உள்ளவராய் இருப்பார், அவருடைய உடன்படிக்கைக்கு அவர் எவ்வளவு உண்மை உள்ளவராய் இருப்பார். நம்ம கடந்த போன வாரத்துல அததான் பார்த்தோம். அவர் உடன்படிக்கைக்கு அவர் எவ்வளவு உண்மை உள்ளவரா இருப்பாரு, சில வசனங்களை பார்த்தோம். அப்ப இன்னைக்கு நம்ம விசுவாசிக்க வேண்டியதா,
அவர் வாக்கு கொடுத்துட்டாரு. அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். இயேசு கிறிஸ்துவுக்குள் எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அவருடைய உடன்படிக்கைக்கு அவர் மீற மாட்டாரு. அதனால நான் இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் சுதந்திரித்துக் கொள்கிறேன்னு சொல்லி நீங்க அதை விசுவாசிக்கும் போது அத்தனை ஆசீர்வாதங்களுக்கும் நம்ம சுதந்திரவாளிகளை மாற போகிறோம். இன்னும் அதுல நான் மெடிடேட் பண்ணிட்டே இருக்க அதுல நிறைய கவனன்ட் உள்ள இருந்து வந்துட்டே இருக்கு. அது எனக்கு தெரியல எத்தனை வாரம் நம்ம இதுல போறோம்னு. ஆனா நிச்சயமா இது உங்களை ஒவ்வொருத்தரையும் பிளஸ் பண்ணிட்டு இருக்கோம் நான் நம்புறேன். இன்னும் நம்ம டீப்பரா போய் அவ்வளவு ஆசீர்வாதங்களையும் நம்ம ஒரு குடும்பமா நம்ம என்ன செய்ய போறோம், சுதந்திரித்துக் கொள்ள போறோம். நிறைய சாட்சிகளை கேட்க போறோம். நிறைய பேர் நம்ம மூலமா பிளஸ் பண்ணப்படுவாங்க. ஏன்னா வசனம் சொல்லுது, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள்ல முக்கியமான ஒரு ஆசீர்வாதம், உனக்குள் உன் சந்ததிக்குள் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நீங்க அதை விசுவாசிங்க. ஒருவேளை எனக்கு என்ன இருக்கு, எனக்கெல்லாம் ஞானம் இருக்கா, நான் போய் எப்படி மத்தவங்களுக்கு பிளெஸிங்கா மாற முடியும் நினைக்கவே தேவையில்லை. ஏன்னா நானும் அப்படிதான் இருந்தேன். ஆண்டவர் என்னையும் ஒரு கூட்டத்துக்கு ஒரு பிளெஸிங்கா வைப்பாருன்னா உங்க ஒவ்வொருத்தரையும் தேவன் எடுத்து பயன்படுத்த முடியும். அப்ப நம்ம அதை விசுவாசிக்க வேண்டியது மட்டும்தான் நம்ம வேலை. எனக்குள்ள என் சந்ததிகள் அவர் வாக்கு கொடுத்துட்டார். அவருடைய ரத்தத்தினால எனக்கு அந்த உடன்படிக்கை எனக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறார். அப்ப எனக்குள்ளும் என் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி நீங்க விசுவாசிச்சு இருதயத்துல விசுவாசித்து நீங்க பேச ஆரம்பிங்க. அந்த வாக்கு தத்தங்கள், அந்த உடன்படிக்கை, இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நம்ம குடும்பத்துல நிறைவேறத நீங்க பார்ப்பீங்க. நிச்சயமா இந்த வார்த்தை உங்க எல்லாரு கூடயும் பேசிப்போ நான் நம்புறேன். அதாவது இழந்தவற்றையும் நம்ம சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம். மரித்து போனவைகளை உயிர்ப்பிக்கிற தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இருந்து உங்க வாழ்க்கையில மரித்து போய் கிடக்கிறவைகளை இந்த நாட்கள்ல உயிர்ப்பிக்க போகிறார். அது ஒருவேளை உங்க கர்ப்பமா இருக்கலாம், ஒருவேளை உங்க பினான்சியல் சிச்சுவேஷனா இருக்கலாம், ஒருவேளை உங்க சரீரத்தின் உறுப்புகள் அப்படி இருக்கலாம். மரித்தவைகளை உயிர்ப்பிக்கிற தேவன் என்னோடு இருந்து அவைகளை உயிர்ப்பிக்கிறார் அப்படின்னு நீங்க விசுவாசிப்பீங்கன்னா நீங்க சொன்ன அந்த மாத்திரத்துல உங்க காரியங்கள் எல்லாம் உயிர்ப்பிக்கப்படும். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிற தேவன். இல்ல நான் எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்கன்னா அது இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிற தேவன் தான் அவர். அது உங்களுக்கு உண்டாகும். அப்போ இன்றைக்கு ஆபிரகாமின் பிள்ளைகளா இருக்கிற நம்ம அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் அத்தனைக்கும் சுதந்திரவாளிகளா இருக்கிற நம்ம அத்தனை ஆசீர்வாதங்களையும் நம்ம சுதந்திரித்துக் கொள்ளலாம். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனை, நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாட்களிலும் அப்பா உங்களுடைய உடன்படிக்கையின் மூலமாய் நீர் எங்கள் மேல எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம் சுவாமி. அப்பா என் பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கணும், என் பிள்ளைகள் சுகமா இருக்கணும், என் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே அவர்கள் உலகத்திற்கு ஆசீர்வாதமாய் மாற வேண்டும் என்பதுதான் என் தகப்பனுடைய சித்தமா இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளும்படி எங்கள் கண்களை திறந்திருக்கிறீர் அப்பா. இன்னும் நாங்க இதை குறித்து ஆழமாய் தியானிக்கவும் அப்பா, இதை குறித்த அறிவு எல்லாருக்குள்ளேயும் பெருகும். இந்த வார்த்தை அநேகருக்கும் பிரயோஜனமாகவும் கடந்து செல்ல கர்த்தாவே அப்பா நாங்கள் உண்மை கேட்கிறோம் அப்பா. இந்த வார்த்தையின்படி கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களினால் நீர் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொன்னவர். அந்த வார்த்தையின்படி இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அப்பா அந்த வார்த்தையின்படியே ஆக கடவது என்று சொல்லி நான் பேசுகிறேன் தகப்பனே. நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய் என்று சொன்ன வார்த்தையின்படி இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த வார்த்தை நிறைவேறுவதாக, இந்த வார்த்தையின்படியே ஆக கடவது என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே அப்பா எத்தனையோ வாக்குத்தத்தங்களை குறித்து நாங்கள் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் சுவாமி. அந்த ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை தருகிறபடி நான் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய பிள்ளையாய் நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். என்னென்ன காரியங்கள்ல குறைவுகள்ல இருக்கிறாங்களோ அதுல எல்லாவற்றையும் அப்பா நீர் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில எல்லாவற்றையும் நீ நிறைவாய் மாற்றுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய கரங்களில் இதை கேட்க போகிற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்தும் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். யாராவது ஷேர் பண்ணுமா? கொஞ்சம் அந்த பிராக்டிக்கலா கொஞ்சம் சில காரியங்கள் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் ரெக்கார்டிங் க்ளோஸ் பண்ணிட்டு